சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் பேச வந்திருக்கோம். அத உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு பாட்டாவே பாடிடுவோம். இப்படியெல்லாம் இருந்த இயற்கை இப்படியெல்லாம் ஆசையா இருந்த இயற்கையெல்லாம் வறண்டு போச்சு. அதற்கு என்ன காரணமோ? வேற என்ன காரணம்? நல்லா இருந்த இயற்கைய பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி நீர் வளத்தையே அழிச்சிட்டோம். எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு பாட்டாதான் பாடணும் போல இருக்கு. அழகா இருக்கும் கேரி பேக கையில எடுக்க துடிப்பாங்க. கருப்பா இருக்கும் கேரி பேக கண்டத வாங்கி வைப்பாங்க. கலரோ கருப்போமா நிறமோனத்துல எதுவும் இல்லைங்க. கேரி பேக சுத்தி சுத்தி தலையாலையா மனசு ஊத்தி மஞ்ச பைய தூக்கிக்கிட்டா ஊர் நகர் சொல்லுவாங்க. கேரி பைய தூக்கிக்கிட்டா கெத்துன்னு சொல்லுவாங்க. டசி பையும் கேரி பையும் கிட்டத்துல எல்லாம் ஒண்ணுங்க. துணி பை மட்டும் நாங்க சூழல் காக்கும் புத்திங்க. ஊரு பிளாஸ்டிக் பைய பயன்படுத்திதான் ஊரெல்லாம் குப்பையா போச்சு. ஆனா இனியாச்சும் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்களேன். சேர்ந்து ஒரு பாட்டாவே பாடிடுவோம். சாமி தந்த இந்த பூமி அதை காக்க வந்த ஒவ்வொருத்தர் சாமி. முன்னோர்கள் நினைத்த மரங்கள் நம் தலைமுறைக்கே அவை வரங்கள். இதை காக்க வேண்டுமே நம் செய்ய வேண்டுமே நம் கடங்கள். இப்படியெல்லாம் நம் முன்னோர்கள் பாதுகாத்த இயற்கையை நாமும் அழிக்காமல் பாதுகாப்போம். இனி வரும் தலைமுறைக்காவது மரங்களை வளர்த்து நீர்வளம் காப்போம். சரி சொல்றேன் கேட்டுப்போ. நீர் மாசுபாடு ஆகக்கூடாது. அத உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு பாட்டாதான் பாடணும். ஆற்றில் வந்து துளிக்கிறாங்க, துணி எல்லாம் துவைக்கிறாங்க. தொழிற்சாலை கழிவு நீரை வந்து கொட்டுறாங்க. நீரெல்லாம் கெட்டு போச்சு, நோய் வந்து ஒட்டிக்கிச்சு. நீரெல்லாம் கெட்டு போச்சு, நோய் வந்து ஒட்டிக்கிச்சு. மாடு ஆட ஆட்டி விட்டு மாடு ஆட குளிப்பாட்டுறாங்க. மனித கழுவ கொட்டுறாங்க. குப்பைய கொட்டுறாங்க. குடிநீரா குடிக்கிறாங்க. நீரெல்லாம் கெட்டு போச்சு, நோய் வந்து ஒட்டிக்கிச்சு. நீரெல்லாம் கெட்டு போச்சு, நோய் வந்து ஒட்டிக்கிச்சு. சரி நில மாசுபாடு பார்த்தாச்சு. அடுத்தது என்ன? நில மாசுபாடுதான். ஏரிக்கரை ஓரத்தில ஏறு சென்று அழகான நிலம் வாங்கினேன். கீரை தோட்டம் அவரை தோட்டம் அமைக்கிறேன். இதைய வச்சு நீரும் பாய்ச்சி காத்து கடந்தேன். அடுத்த நானே கீரை செடி உழைத்தது சீக்கிரமா கருவி போனது. என்னக்கா சொல்றீங்க? மண்ணையும் காரணம் என்னன்னு புரியல. மண்ணையும் ஆராய்ச்சி செய்தேனுங்க. மண்ணுக்கு அடியில லைனா துணி நெகிழி குப்பை இருந்து தூங்குதுங்க.